ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அனதர் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தட் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் டீட்டெயில் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன டீட்டெயிலுங்கிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இது எந்த இதில் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து அமேசானில் இருக்கிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒய்ஃப்ஸ், வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாரெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான இது டீட்டெயில் இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இதுக்கு என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து டீட்டெயில் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இன்வெஸ்டிகேஷன் அசோசியேட் லெவல் 2 ஒர்க் ஃப்ரம் ஹோம் விர்ச்சுவல் சப்போர்ட் தான். இது வந்து பெங்களூர் ரிலேட்டடாக தான் இருக்குது கம்பெனி. ஆனால் இதில் வந்து நீங்கள் பண்ண போகிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால இது வந்து எத்தனை மந்த்துக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவா, ரிசர்ச் அண்ட் எவல்யூட்டி ஃபேக்ட்ஸ் சரௌண்டிங் செல்லர் ட்ரான்சாக்ஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கோ அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணணும். அதேமாதிரி அப்ராப்டேஷன் இப்போ வந்து ப்ரொசீஜர் ஆப்ரேஷன் ப்ரொசீஜரில் வந்து ஏதாச்சும் டூல்ஸ் எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அது எல்லாமே நம்ம வந்து டேக் கேர் பண்ணணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் வித் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ் வய ஃபோன் ஆர் இமெயில் டூரிங் த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அதனோட டீட்டெயில் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில் அவங்களுக்கு என்ன, அந்த டீட்டெயில் அந்த ப்ராடக்ட்டில் அவங்களுக்கு இஷ்யூவாக இருக்குது, அவங்க எதனால் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, ரீஃபண்ட் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். எக்ஸ்டர்னல் கஸ்டமர்கிட்டையும் பேசணும். அதே மாதிரி இன்டர்னல் கஸ்டமர்ஸ்கிட்டையும் பர்சனாகவும் நம்ம இமெயிலாகவும் டூரிங் வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் நம்ம பண்ணணும். அதேமாதிரி என்ன இஷ்யூ இருக்குது, அது எதனால் அந்த மாதிரி இருக்குது, அதனோட இஷ்யூவோட லெவல் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். அப்படி நம்மளால் அது பண்ண முடியலனா அதை எஸ்கலேட் பண்ணி பண்ணணும். அந்த ப்ராப்ளத்தை எஸ்கலேட் பண்ணி நம்ம டீமுக்கு சென்ட் பண்ணி டீம் மூலயமா அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண பார்க்கணும். அதேமாதிரி எப்படி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டாக் ஹோல்டர்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எப்படி ப்ரொடக்டிவ் டார்கெட் வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வச்சு சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எங்களுக்கு வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மிஷன் ஆஃப் செல்லிங் பார்ட்னர் ரிஸ்க் ஆப்ரேஷன் இஸ் பில்ட் ட்ரஸ்ட் வித் ஆல் இட்ஸ் கஸ்டமர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ், பையர்ஸ், வெண்டர்ஸ், செல்லர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். நீங்கள் எந்த டிகிரி யூஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இஷ்யூ ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த டிகிரியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்க கிடையாது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக வேணும். இங்கிலீஷ் தமிழில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். லோக்கல் லாங்குவேஜ்னால் அது அவங்க எந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜ்னோ அது சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ணுற முடியணும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபர்டு பேசிக் குவாலிஃபிகேஷன் இதுதான். ஆனால் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக், அனாலிட்டிக் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும் கண்டிப்பாக. அதேமாதிரி ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி, எஃபிஷியன்சி, இண்டிபெண்டன்ஸ் செட்டிங் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும். ஒர்க் ஃப்ரம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான செட்டப் உங்கள்கிட்ட பக்காவாக இருக்கணும். தட் மீன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், உங்கள்கிட்ட சிஸ்டம் நல்லா இருக்கணும், பவர் சப்போர்ட் இருக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ப்ரொவைட் எபிலிட்டி டு கிளியர்லி கம்யூனிகேட் வித் மேனேஜர்ஸ் அண்ட் அசோசியேட் அட் ஆல் லெவல்ஸ். நம்மளால் வந்து கிளியராக வந்து மேனேஜர்ஸ்ட்டை கம்யூனிகேட் பண்ண முடியும். அதேமாதிரி எந்த லெவல் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும் நம்மளால் வந்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷனும் அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஹை லெவல் ஆஃப் அக்யூரசி அந்த இதையுமே சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்வெஸ்டிகேஷன் அசோசியேட் நீங்கள் சேலரின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த டீட்டெயிலுமே நான் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதேமாதிரி அப்ளை பண்ணுறது நீங்கள் வந்து இதில் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே கேட்குற ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு சிம்பிள் இந்த ஒரு ஜாப் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி இதுலேயே வந்து ரிமோட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எந்த ரீஜியன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அமேசானில். அது எப்படி இருக்கும் அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு அதை வந்து என்ன சொல்கிறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் அதை மட்டும் அப்ளை பண்ணாமல் நீங்கள் இதையும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம மோஸ்ட் ரிலவெண்ட்டுங்க
ரீசெண்டாக எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அசோசியேட் எம்எல் டேட்டா ஆப்ரேஷன் விர்ச்சுவல் ஹைதராபாத், அதுவும் விர்ச்சுவல் தான். அதே மாதிரி டேட்டா ஆப்ரேஷன் ஏஐ ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் விஎஸ் தான், ஹைதராபாத்தில் தான், இதுவும் விர்ச்சுவல் தான். உங்களுக்கு வந்து இது எல்லாமே உங்களுக்கு விர்ச்சுவலாக தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு அதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை குவாலிஃபிகேஷன் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேசிக் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே இந்த மந்த்துக்கு அப்ளை பண்ணது தான். பிப்ரவரியில் இது லாஸ்ட் மந்த் அப்ளை பண்ணது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டீட்டெயில் அதில் தெரியும். இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் அதில் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும். அமேசான் டெவ் சென்டர் சிஸ்டம் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே கீ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, the associate has to watch several hundred videos in shift and provide response by following goals on accuracy, speed and right acceptable practices அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்லாட்டில் வந்து 6.8 to 7 hours டைம் பர் டே யூ ஸ்பெண்ட் ஆன்சர் தி வீடியோஸ். அசோசியேட் who are hired work from home should maintain dedicated workspace, table, chairs, sufficient lighting, workspace, work-related data should be accessed by another other than employee அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி, ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் ஷிஃப்ட். உங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்கெடியூல் இருக்கணும், ஷிஃப்ட்டு ஒர்க் ஏரியா இது இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன ஒர்க் அப்படின்னு. வீக்லி ஆஃப் வந்து ரொட்டேஷனல் 2 consecutive டே ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் 5 days ஒர்க்கிங் வித்னா 2 consecutive டே ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் நெசசரி சண்டே அண்ட் சாட்டர்டே அப்படின்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்-டெக் ரோல் வந்து கான்ட்ராக்ட் டூரேஷன் 6 மாதம் இருக்கணும். ஆடிட் இமேஜ் வீடியோ டெக்ஸ்ட் பேஸ்டு ஜாப். இதில் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வீடியோ அந்த மாதிரி டீட்டெயில் வந்து நீங்கள் பார்க்கணும். அந்த வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கான ரிவ்யூ நம்ம கொடுக்கணும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. about the டீம் அப்படின்னா டேட்டா ஆடிட்டிங் ஆப்ரேஷன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட்டா ஆடிட்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே ரொட்டேஷன் டீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டி கோல் எனேபிளிங் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஆக்டிங் விஷுவல் ஆடிஸ் ஆன் வீடியோஸ் தட் ப்ரீஃப் டியூரேஷன் 15 to 20 seconds. நம்ம வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து 20 seconds வரைக்கும் இருக்கும். நம்ம இமேஜையும் ஆடிட் பண்ணணும், வீடியோவும் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9 hours ஷிஃப்ட் ஹவர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஷிஃப்ட் டைமிங் would be changed every 3 to 4 months as per business requirement. ஒவ்வொரு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் பார்த்தேன். ஃபாஸ்ட் பேஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சிஸ்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ability to identify details from blurry, less sharp videos and provide correct response, require high level of attention and focus on screen. நம்ம எந்த அளவுக்கு அக்யூரேசி கொடுக்குறோம், எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மெயினாக அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. இதுவும் நீங்கள் அப்ளை பண்ணுறது ஈஸியானது தான். நீங்கள் அப்ளை நவ் கொடுத்து நீங்கள் அமேசான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். இதுவும் வந்து விர்ச்சுவலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். டோட்டலாக உங்களுக்கு எதில் ஆல்மோஸ்ட் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபுல் டைம் வந்து இருந்தாலும் சரி, விர்ச்சுவலாகவே இருக்கிற இந்தியாவில் 11 இருக்குது. உங்களுக்கு தமிழ்நாட்டில் 3 இருக்குது. சேம் 3மே சென்னை விர்ச்சுவல் இதில் தான் சேம் ஒர்க்கு தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ண அதே ஒர்க் டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேசிக் குவாலிஃபிகேஷன், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து எல்லா ஷிஃப்ட்டும் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்த்து உங்களோட கரெக்ஷன் என்ன அந்த டீட்டெயிலை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அதில் தான் அவங்க வந்து அக்யூரேசி எதிர்பார்க்குறாங்க. இமேஜஸ் வீடியோஸை வந்து நம்ம ஆடிட் பண்ணுறதுல தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட் வந்து நம்ம ஷிஃப்ட்டிங் வந்து நம்ம வந்து நைட் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நான் இதனோட சேலரி டீட்டெயிலும் நான் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியான இது தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அமேசான்லேயே உங்களுக்கு எத்தனை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஜாப் டீட்டெயிலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனால் இது வெவ்வேறு சைட்டானது. ஆனால் இதில் வந்து இப்போ அமேசான்லேயே உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்கும்போது நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன ஜாப் லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுலேயே விர்ச்சுவலாக இருக்கிறதுக்கு டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
ஸோ பார்த்துட்டு கீழே உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.